கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தான். நம்ம எதிர்காலம் என்ன ஆகும், நமக்கு நம்முடைய வயசான காலத்துல என்ன நடக்கும், நம்மளை யார் கவனிப்பாங்க, நம்ம பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்க செட்டில் ஆயிட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? எஸ்பெஷலி வயசானவங்க மனசுல எழும்பக்கூடிய கேள்வி இது. குறிப்பாக சொந்த வீடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு, பென்ஷன் இல்லாம இருக்கிறவங்களுக்கு, தங்கள் பெயரில பேங்க்ல பிக்சட் டெபாசிட் இல்லாதவங்களுக்கு, தங்களுக்கு எந்த விதமான ஆஸ்தியும் சொத்துக்களும் இல்லாதவங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து எப்போதுமே ஒரு பயம் இருக்கும். நிறைய பேருடைய பிசினஸ் அடிபட்டு போய்விடுகிறது. நிறைய பேர் செய்த தொழில் அடியோடு அழிந்து விட்டது. அப்படிப்பட்டவங்களுக்கு தங்கள் எதிர்காலத்து குறித்து ஒரு கவலை இருக்கும். தாங்கள் செய்த தொழில் நசிந்து போய்விட்டது, அந்த தொழிலை நடத்த முடியல, நமக்கு வருமானம் நின்று போய்விட்டது, வருமானத்துக்கு என்ன செய்வது என்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. நேற்று நான் கடலூர் போயிட்டு வரும்போது என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்க வீட்டுக்காரருடைய அந்த தொழில், அவர் ஜெராக்ஸ்லாம் போடுவார், ஜெராக்ஸ் டிடிபி, அந்த தொழில் இந்த கொரோனாவுக்கு பிறகு என்ன பண்ண முடியல, செய்ய முடியல, அவருக்கு வருமானம் இல்லை, அதனால வேற ஏதாவது தொழில் செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ உங்க எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு கவலை இருக்கும் என்றால் இந்த செய்தியை நீங்க கண்டிப்பா கேட்கணும். இந்த செய்தி மற்றவர்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கே உரிய செய்தி. அல்லேலூயா. இந்த மெசேஜ் காட்ஸ் மெசேஜ், இது கடவுளுடைய செய்தி, இயேசுவினுடைய செய்தி. நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்தி கொடுக்கும்போது இந்த செய்தியை கொடுக்கிறவங்களுக்கு இயேசு கொடுக்கிற நற்செய்தி என்ன, சபையில மக்கள் கேட்டாலும் சரி, யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக இந்த செய்தி பிறர் கைக்கு போகும்போது அவங்களுக்கு இயேசு எந்த நற்செய்தியை கொடுக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை நேரம் ரொம்ப மிக முக்கியமானது. ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்துல சபையில கடவுளுடைய வார்த்தை மக்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அது ஊழியக்காரர் பேசினாலும் அவர் பேசுகிற வார்த்தை கடவுளுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. பலவிதமான பிரச்சனைகளோடு சபைக்கு வரக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தை. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நான் அதான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த ஜனங்க என்னுடைய பிரசங்கத்தை கேட்டாலும் அந்த பிரசங்கத்தின் மூலமாக நீர் இவர்களுக்கு என்ன செய்தியை அளிக்கிறீர், என்ன நற்செய்தியை அளிக்கிறீர், என்ன ஆறுதலான செய்தியை அளிக்கிறீர், அதுதான் எனக்கு தேவை. அதைத்தான் நான் மக்களுக்கு இன்றைக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு இந்த வேத பகுதியை தான் காண்பித்தார். இயேசுவோடு அவருடைய சீடர்கள் 12 பேர்கள் அவர் கூடவே இருந்தாங்க. இயேசுவை நீங்க பாத்தீங்கன்னா அவர் இயேசுக்கு மிகவும் அன்பான சிஷ்யன் ஒருத்தர், யோவான்.
இயேசுவோடு மிக நெருக்கமா இருந்தவங்க 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான். அப்புறம் இந்த 12 பேரை தவிர இயேசுக்கு 72 சீடர்கள் இருந்தார்கள். நம்ம பைபிள்ல 70ன்னு எழுதியிருக்கும். 70 பேரை அவர் அனுப்புவார். நீங்கள் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள். ஆக்சுவலா அது 72 பேர். அது ரவுண்டா 70 எழுதுற பழக்கம் உண்டு. இயேசு திரளான மக்கள் பின்பற்றினார்கள். அத்தனை பேருக்கும் இயேசு பிரசங்கம் செய்தார். இயேசு 3 வருடம் அவர் ஊழியம் செய்த பிறகு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40வது நாள் பரத்துக்கு ஏறி பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து விட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பரலோகத்திலிருந்து நம்மை அவர் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். நமக்காக பிதாவினிடத்திலே அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். நம்மை ஆறுதல் படுத்தும்படியாய், தேற்றும்படியாய், நமக்கு பலன் அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியை இயேசு அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக தனது சீஷர்களுக்கு அவர் காண்பித்த இது 3வது தரிசனம். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு, இயேசு உயிரா இருக்கிற வரைக்கும் அவருடைய சீடர்களுடைய தேவைகளை இயேசு சந்தித்தார். தேவைகளை சந்தித்தார். இயேசு சந்தித்தார். அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆதாரத்தையும் இயேசு கொடுத்தார். அல்லது இயேசுவுக்கு ஜனங்கள் வந்து கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் அது எல்லாம் அதை பயன்படுத்தி அவங்க சாப்பிட்டு இயேசுவோடு இருந்தாங்க 3 வருஷம். இப்போ இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு வழி இல்லை. 3 வருஷமாச்சு அவங்க வேலைக்கு போய். அல்லேலூயா, 3 வருஷமா அவங்க இயேசுநாதர் கூடவே இருந்ததுனால இயேசு அவர்கள் தேவைகளை சந்தித்து கொண்டார். ஆனால் இப்பொழுது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இப்பொழுது அவர்களோடு இல்லை. இயேசு இப்பொழுது அவர்களோடு இல்லை. சரீர பிரகாரமாக அவர்களோடு இல்லை. அவர்கள் கண்களுக்கு இயேசு புலப்படவில்லை. இயேசு இல்லை. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க சந்திக்கிறாங்க. அவங்க தேவைகளுக்கு என்ன செய்வது, சாப்பாட்டிற்கு என்ன செய்வது? அந்த சூழ்நிலையில 21வது அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் சபதேயின் குமாரரும், அதாவது யாருங்க? யாக்கோபு, யோவான், சபதேயின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களோடு இல்லை. அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய கண்களுக்கு புலப்படவில்லை. பழையபடி 3 வருஷம் அவங்களோடு இருந்தது மாதிரி இயேசு அவர்களோட இல்லை. அந்த சீஷர்கள் மட்டும் தனியா இருக்கிறாங்க. அப்ப சீமோன் பேதுரு சொல்றாரு, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அவன் என்ன சொல்றான்? நமக்கு வருமானம் எல்லாம் நின்று போய்விட்டது. இயேசு இருக்கும்போதே அவர் நமது தேவைகளை சந்தித்தார். இப்பொழுது இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் நம்மோடு கூட இல்லை. இப்பொழுது நம்முடைய தேவைகளுக்கு, நம்முடைய செலவுகளுக்கு, நம்முடைய சாப்பாட்டிற்கு நாம் என்ன செய்வது?
அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை என்னதுங்க? மீன் பிடிக்கிறது. நான் மீன் பிடிக்க போகிறேன். உடனே அவங்க சொல்றாங்க, நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம், மீன் பிடிக்க வருகிறோம். மொத்தம் 7 பேர். அந்த 7 பேர் யார் யாருன்னு அங்க லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. மீன் பிடிக்க போறாங்க. அவர்கள் புறப்பட்டு போய் 3ஆம் வசனம் நடுப்பகுதி, உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உயிர்த்தெழுந்தது எருசலேம்ல, அது யூதேயாவில் இருக்கு. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவங்க என்ன பண்றாங்க? எங்க வராங்க? அவங்களுடைய ஊருக்கு வந்துடுறாங்க, கலிலேயாவுக்கு, கப்பர்நகூமுக்கு வந்து விடுகிறார்கள். அங்கு திபேரியா கடற்கரை இருக்கிறது, கடல் இருக்கிறது. திபேரியா கடல், கலிலேயா கடல், கெனசரேத்து கடல். பழைய ஏற்பாட்டுல அந்த கடலுக்கு கின்னரேத்து கடல். சோ அந்த கடலுக்கு வந்து விடுகிறார்கள், திபேரியா கடலுக்கு. 21 1வது அதிகாரம் 1ஆம் வசனம் திபேரியா கடல்னு வருகிறது. இது ஆக்சுவலா யோவான் சுவிசேஷத்துல யோவான் ஒரிஜினலா எழுதினது 20 அதிகாரம் தான். ஏற்கனவே நம்ம பல தடவை பேசியிருக்கிறோம். யோவான் சுவிசேஷத்துல 21 அதிகாரம் இருந்தாலும் யோவான் எழுதினது என்னதுங்க? ஒன்லி 20 அதிகாரம் தான். அந்த 20வது அதிகாரத்துல 30 31 வசனங்களை படிச்சீங்கன்னா, இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதோட முடிஞ்சிச்சு யோவான் சுவிசேஷம். யோவான் எழுதுனது ஒரிஜினலா வந்து யோவான் 20ஆம் அதிகாரம் தான், 1ல இருந்து 20 அதிகாரம். ஆனா யோவான் சுவிசேஷத்தை எழுதி அந்த சுவிசேஷம் வெளியான பிறகு பல காரியங்களை குறித்து யோவான் தன்னுடைய சீஷர்களிடத்தில் பேசிக் கொண்டிருப்பார், விசுவாசிகளிடத்துல. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு யோவான் எங்கு வாழ்ந்தார் என்றால் எபேசு பட்டணத்துல வாழ்ந்தார். சிறிய ஆசியாவில் உள்ள அல்லது இப்போது துருக்கி என்று சொல்லப்படக்கூடிய எபேசு பட்டணத்திலே இயேசுவின் சீஷன் யோவான் வாழ்ந்தார். அவரோடு கூட இயேசுவின் தாயாகிய மரியாள் வாழ்ந்தார்கள். மகதலேனா மரியாள், மேரி மேக்டலின், அவங்களும் அந்த யோவானுடைய எபேசு சபையில போய் அவங்க தங்கியிருந்து யோவானோடு இருந்தார்கள் என்பது பிற்கால வரலாற்று செய்தி. அப்போ யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதின பிறகு இந்த சுவிசேஷத்தை யோவானுடைய சீஷர்கள் வெளியிடும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சுவிசேஷம் எழுதி முடித்த பிறகு, இந்த சுவிசேஷம் எழுதி வெளிவந்த பிறகு பிற்சேர்க்கையாக, என்னதுங்க? பிற்சேர்க்கை, அப்பெண்டிக்ஸ், பிற்சேர்க்கையாக சுவிசேஷம் எழுதி வெளிவந்த பிறகு யோவானுடைய சீடர்கள் அவரோடு பேசி கொண்டிருந்த போது அவர் சொன்ன சில காரியங்களை அவர்கள் எழுதி இந்த யோவான் சுவிசேஷத்தோடு அவர்கள் இணைத்தார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை ஒரிஜினலா யோவான் எழுதலினாலும் அவருடைய வார்த்தையை கேட்டவர்கள், யோவான் சொன்னதை கேட்ட அவருடைய சீடர்கள் இது யோவான் கூறுகிறது போலவே, யோவான் எழுதுகிறது போலவே இந்த 21 அதிகாரத்தை எழுதினாங்க. இந்த 21வது அதிகாரமும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அருளப்பட்டு எழுதப்பட்டது. அல்லேலூயா. இந்த 21வது அதிகாரம் கூட இறை தூண்டல் பெற்றது, இறை ஏவுதல் பெற்றது. இன்ஸ்பயர்டு பேசேஜ் ஆஃப் த ஜான்ஸ் காஸ்பல். ஸோ இந்த 21வது அதிகாரத்துல அந்த திபேரியா கடற்கரையில இயேசு சந்திக்கிறார் தனது சீடர்களை. அப்ப பேதுரு என்ன செய்யறாருன்னா, தன்னோடு இருக்கிறவர்களை பார்த்து
நான் மீன் பிடிக்க போகிறேன் என்கிறார். பேதுருவும் மற்றவர்களும் சேர்ந்து ஒரு 7 பேர் மீன் பிடிக்க போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லம்மா, கவலை, கேள்விக்குறி. நம்ம எதிர்காலம் என்ன ஆகிறது, நமக்கு வருமானம் என்ன ஆகிறது. என்னதான் ஒரு பெரிய ஆவிக்குரிய போதகரா இருந்தாலும் அவர் கையில காசு இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவாரு, கவலைப்படுவாரு. நான் கவலைப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன்னு பாட்டு பாடிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. யாரா இருந்தாலும் மனிதர்களா இருந்தா தங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலை வரும். தங்களுக்கு வருமானம் இல்லை என்றால் கவலை வரும். தங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் இல்லை என்றால் கவலை வரும். இயேசு உயிரோடு இருந்த வரைக்கும் அவருடைய பெண் சீடர்கள் நிறைய பேர் காணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு கவலை வந்து யோவான் பேதுரு மீன் பிடிக்க போறாரு. அவரோடு சேர்ந்து 7 பேர் மீன் பிடிக்க போயிடுறாங்க. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. நைட்டு போறாங்க, காலையில வரைக்கும் விடியற் கால வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மீனே கிடைக்கல. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது, பொழுது விடிகிற நேரத்துல ஒரு 4-5 மணிக்கு விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். தை மாசத்துல பயங்கரமா பனி பெய்யும், பார்த்திருக்கிறீங்களா? தை மாசத்துல பயங்கர பனி பெய்யும். கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் அதிகமா உண்டு. நாங்க எங்க ஊர்ல இருக்கும்போது மேல்பட்டாம்பாக்கம், அந்த பண்ருட்டி கடலூர் பக்கத்துல நெல்லிக்குப்பம் பக்கத்துல ஃபுல்லா வயல்வெளி. அந்த ரோட்ல நடந்து வந்தீங்கன்னா அந்த ரோடு முழுவதும் பனி மூடி இருக்கும். எதிர்க்க யார் வராங்க, எதிர்க்க யார் போறாங்கன்னு தெரியாது. அதெல்லாம் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா புரியும். அந்த பனி காலத்துல அதிகாலை நேரத்துல ஃபுல்லா பனி இருக்கும். ஒரு உருவம் நடந்து போறது தான் தெரியும், உருவம் வர்றது தெரியும், நிக்கிறது தெரியும். ரோட்டுக்கு அந்த பக்கம் யாரு இருக்கிறாங்கன்னு தெரியாது. பஸ் வரும்போது அந்த 2 லைட் வெளிச்சம் தான் தெரியுமே தவிர அது என்ன ஊருக்கு போகிறது என்கிற போர்டு கூட தெரியாது. அதுக்கு காரணம் பனி, அந்த இருட்டு. இரவு முடிந்து பகல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக வைகறை அந்த நேரத்துல விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அந்த கடற்கரை ஓரமாக இயேசு நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். நிக்கிறது ஒரு ஆள் நிக்கிறாருன்னு தெரியுதே தவிர அவரு சீஷர்கள் அவர் இயேசு என்றே அறியாதிருந்தார்கள். இயேசு நிக்கிறார், சீஷர்கள் பக்கத்துல நிக்கிறது இயேசு என்று அவர்கள். அதே மாதிரிதான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இயேசு நம்ம பக்கத்துலதான் இருக்கிறார். இயேசு உங்க பக்கத்துலதான் இருக்கிறார். நீங்க நடத்துற கடைக்கு பக்கத்துல இயேசு இருக்கிறார். நீங்க வைத்திருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்துல இயேசு இருக்கிறார். நீங்க செய்யற தொழில் பக்கத்துல இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு அவர் இயேசுன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் நிக்கிறாரு. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார்.
அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். அவர்களால் இழுக்க முடியவில்லை. இயேசு உங்க கூட இருக்கிறார். இயேசு என் கூட இருக்கிறார். நமக்கு என்ன தேவைன்னா இயேசு நம்ம கூட இருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன தேவைன்னா இயேசு உங்க கூட இருக்க வேண்டும், உங்களுக்கு பக்கத்துல இருக்க வேண்டும். இயேசு உங்க கூட இருக்கும். இயேசு சீஷர்கள் பக்கத்துல இருந்தாரு. அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இயேசு சொன்னாரு, நீங்கள் இருக்கிற படகுக்கு வலது புறமாக வலைய போடுங்க, அப்பொழுது உங்களுக்கு மீன்கள் அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள், இழுக்க கூடாது இருந்தார்கள். அவங்களால முடியல. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்ப எவ்வளவு மீன் கிடைச்சிருக்குது? திரளான மீன்கள் கிடைச்சது. அது கிடைச்சதுக்கு என்ன காரணம்னா அவங்க இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. இயேசு எந்த பக்கம் வலையை போட சொல்றாரு? உங்களுடைய போட்டுக்கு வலது பக்கமாக நீங்க என்ன பண்ணுங்க? வலையை போடுங்கள். உங்க போட்டுக்கு வலது பக்கமாக வலையை போடுங்க. அதாவது இயேசு கடற்கரையிலிருந்து பார்க்கிறார். சீஷர்கள் கடற்கரைக்கும் அந்த போட் இருக்கிற இடத்துக்கும் எவ்வளவு தூரம்? 100 மீட்டர். இங்கிலீஷ் பைபிள் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் போட்டிருக்கும். திருவிழி பைபிள்ல கூட எவ்வளவு தூரம்? 100 மீட்டர். ஸ்கூல்ல 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம்னு சொல்லுவாங்க. 100 மீட்டர்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். 100 மீட்டர் தூரத்துல அந்த படகு இருக்கிறது. இயேசு கரையில இருந்து பாக்குறாரு. அவங்க இடது பக்கமா வலையை போட்டு இருக்கிறாங்க. அவங்க இடது பக்கமா வலையை போடும்போது அங்கிருந்து மீன்கள்லாம் எங்க வந்துருச்சு? வலது பக்கமா வந்து விட்டது. இயேசு பாக்குறாரு, படகுக்கு வலது பக்கமாக பெரிய பெரிய மீன்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கிறத இயேசு பார்த்துட்டு, நீந்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு சீசர்கள்கிட்ட சொல்றாரு, உங்க வலைய வலது புறமா போடுங்க. பல நேரங்களில நமக்கு சக்சஸ் வலது பக்கமா இருக்கும், நம்ம இடது பக்கமா ட்ரை பண்ணிட்டு இருப்போம். அல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் எங்க இருக்கும்? வலது பக்கமா இருக்கும். ஆனா நீங்க எங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க? இடது பக்கமா. உங்களுக்கு இடது பக்கமா இருக்கிற இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீர்கள், பணி செய்கிறீர்கள், வியாபாரம் செய்கிறீர்கள். இயேசு சொல்றாரு, உங்களுக்கு வலது பக்கமா நீங்க இருக்கிற அந்த போட்டுக்கு வலது பக்கமா வலையை போடுங்க. அங்கதான் நிறைய மீன்கள் இருக்கிறது. நான் பாக்குறேன், கரையில இருந்து பாக்குறேன், ஏராளமான மீன்கள் எங்க இருக்கிறது? வலது பக்கம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வலது பக்கமா போட்டாங்க. திரளான மீன்கள் அந்த வலையில மாட்டினது. அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். அதனால் இயேசுக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவான், அங்க யோவான் இல்ல, நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசுக்கு அன்பாயிருந்த சீஷன் யாருங்க? யோவான். பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சிப்படுத்தினார். ஏனென்றால் பேதுருவை ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன கிடைக்கல? மீன் கிடைக்கல. அப்ப இயேசு சொன்னாரு, நீங்கள் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள், உங்களுக்கு மீன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவங்களை அழைக்கும் போது, ஊழியத்துக்கு அழைக்கும் போது அப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்க ஆழத்துல தள்ளிட்டு போய் அந்த வலையை போட்ட போது திரளான மீன்கள் கிடைச்சது. அதை அவங்க இருந்த படகுகளை அவங்களால ஏற்ற முடியல. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய படகுகளை அழைத்து இந்த மீன்களை அதுல ஏற்றி அதை கரைக்கு கொண்டு வந்து திரளான மீன்களை பிடிச்சாங்க. அந்த சம்பவத்தை இந்த யோவான் நினைவு கூறுகிறார். நினைவு கூர்ந்து அவர் கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஒரு விஷயத்த நீங்க யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கும் போது நீங்க பார்க்கலாம். இயேசு எப்போதுமே அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அதான் பாயிண்ட். நம்முடைய மக்களுக்கு இயேசு எப்படி கொடுக்கிறாருங்க?
அளவுக்கு அதிகமாக. யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. அங்க அளவுக்கு அதிகமாக அவர் ரசத்தை கொடுப்பார். யோவான் 2:6 யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. அல்லேலூயா. ஒரு கச்சாடியில 100 லிட்டர் தண்ணீர் ஊற்றினா கூட அந்த 6 கச்சாடியில எத்தனை லிட்டர் தண்ணீர் ஊற்ற முடியும்? 600 லிட்டர் ஊற்ற முடியும். அந்த 600 லிட்டர் என்பது மிக ஏராளமான ரசம். அந்த 6 கச்சாடி தண்ணீரையும் இயேசு என்னவா மாத்தினாரு? திராட்சை ரசமா மாற்றினார். அளவுக்கு அதிகமான திராட்சை ரசத்தை இயேசு அந்த கானாவூர் கல்யாணத்திலே திராட்சை ரசம் குறைவுபட்டவங்களுக்கு கொடுத்தார். அதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க அளவுக்கு அதிகமான அப்பத்தை இயேசு கொடுக்கிறார். 11வது வசனம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அபரிமிதமான அளவுக்கு அதிகமான அப்பங்களை இயேசு தருகிறவராய் இருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இயேசு அளவுக்கு அதிகமான திராட்சை ரசத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இயேசு அளவுக்கு அதிகமான அப்பங்களை 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறார் இல்லையா? அது மாதிரி இங்க இயேசு என்ன பண்றாரு? யோவான் 6ஆம் அதிகாரத்துல அளவுக்கு அதிகமான அப்பங்களை பெருக செய்து ஜனங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா இயேசு அதிகமான வாழ்வு தரும் தண்ணீரை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அல்லேலூயா. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். பொங்கி எழக்கூடிய தண்ணீர் ஹல்லஸ்தாயி அப்படின்னா பொங்கி எழும் தண்ணீர். அல்லேலூயா. எப்படி ஆர்டிஷியன் கிணற்றில அந்த தண்ணீர் பொங்கி எழுகிறதோ, கிணற்றுக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீர் பொங்கி எப்படி வழிகிறதோ அது மாதிரி இயேசு கொடுக்கக்கூடிய அந்த அதிகமான வாழ்வு தரும் தண்ணீர், வாழ்வளிக்கும் தண்ணீர், ஜீவ தண்ணீர், ஊறுகிற நீரூற்று பலஸ்தாயி, பொங்கி எழும் தண்ணீர், அளவுக்கு அதிகமான தண்ணீர் இயேசு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வீட்டுல அடிக்கடி என்ன ஆயிடுது? தண்ணீர் நமக்கு மெட்ரோ வாட்டர் வரலன்னா நம்ம எங்க தண்ணி வாங்குறோம்? கடையில போய் தண்ணீர் வாங்கிட்டு வரும், குடி தண்ணி. ஆனா இயேசு சொல்றாரு இங்க யோவான் 4ஆம் அதிகாரத்துல, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய், லைஃப் லாங்கா, அல்லேலூயா, வாழ்நாள் முழுவதுமாய் நான் கொடுக்கிற தண்ணீர் அது ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். கிணற்றுல தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கும், பொங்கி எழுந்து கொண்டே இருக்கும். இயேசு கொடுக்கிற தண்ணீர் பொங்கி எழக்கூடிய தண்ணீர். அதற்கு அந்த கிரேக்க வார்த்தை ஹல்லஸ்தாயி, நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். இந்த யோவான்ல இயேசு கொடுக்கிறது அளவுக்கு அதிகமாக இயேசு கொடுக்கிறார். இயேசு கொடுக்கிறது என்னதுங்க? அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு இயேசு கொடுக்கிறார்.
நீங்கள் இயேசுவை பின்பற்றினால் இயேசு உங்களுக்கு எப்பொழுதுமே உங்கள் பாத்திரம் நிரம்பி வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? அளவுக்கு அதிகமாக நிரம்பி வாழக்கூடிய, பொங்கி எழக்கூடிய தண்ணீர் ஆகிய ஆசீர்வாதத்தை இயேசு தருவார். 7:37 பாருங்க. யோவான் 7:37. அங்கு இயேசு கொடுக்கிற அந்த தண்ணீர் எப்படிப்பட்டது? பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பார்த்த யோவான் 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து தரக்கூடிய தண்ணீர் பொங்கி எழக்கூடிய தண்ணீர், நீர் ஊற்று சுரக்கக்கூடிய தண்ணீர். இங்க 7ஆம் அதிகாரத்துல யோவான் 37-38 நம்ம பார்க்கிறோம். 36-37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவங்க இருதயத்துல தண்ணீர் ஊற்றா சுரக்கும். அல்லேலூயா. கிணத்துல தண்ணீர் ஊற்று சுரக்கிற மாதிரி சுரக்கும். அது அவங்களுடைய தாகத்தை தீர்க்கும், உங்களுடைய தாகத்தை தீர்க்கும். ஆனா இயேசுவை நீங்கள் பின்பற்றும் போது, இயேசுவை விசுவாசிக்கும் போது, இயேசு கொடுக்கக்கூடிய தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள என்ன ஓடுமா? நதிகள் ஓடும். அல்லேலூயா. உங்க உள்ளத்துல சுரக்கிறது, உங்க இதயத்துல சுரக்கிறது உங்களுடைய ஆவிக்குரிய ஆன்மாவுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆனா அதே தண்ணீர் ஒரு ஜீவ தண்ணீர் நதியாக புறப்பட்டு ஓடும்போது அது உங்களுக்கு மட்டுமல்ல, அந்த தண்ணீர் ஓடக்கூடிய பகுதியிலே வசிக்கிற மக்கள் அத்தனை பேருக்குமே அது பிரயோஜனமாக இருக்கும். ஒரு ரிவர், ஒரு ஆறு முழுவதும் தண்ணீரால் அது நிரம்பி போகும்போது ஆற்றன் கரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த வயல்வெளிகளுக்கும் அங்கு அந்த பகுதியில வசிக்கக்கூடிய மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அந்த தண்ணீர் என்னவா இருக்கு? பிரயோஜனமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை பிறருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமல்ல, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நீங்க போகிற இடம் முழுவதும் அந்த ஆசீர்வாதம் மக்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். 10வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு எப்போதுமே அதிகமாக கொடுக்கிறவர், அளவுக்கு அதிகமாக கொடுக்கிறவர். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப், அது பரிபூர்ணப்பட வந்தேன். இயேசு கிறிஸ்து ஏதோ அற்ப சொற்பமாய் கொடுக்கிறவர் அல்ல. ஒரு நாள் 2 நாள் மட்டும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து உங்களை விட்டு விட்டு போகிறவர் இயேசு கிறிஸ்து அல்ல. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை வழிநடத்தக்கூடியவர். அதுதான் பாயிண்ட். இயேசு ஒரு நாளும் உங்களை கைவிடாதவர். உங்களுடைய வாழ்நாள் முழுவதும், உங்கள் ஜீவனுள்ள நாள் மட்டும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இயேசு விசுவாசிங்க. இந்த காலை நேரத்துல உங்களுக்கு கடவுளின் வார்த்தை இதுதான், உங்களுக்கு அருள் செய்தி இதுதான். This is the good news Jesus is giving to you through me. என் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற நற்செய்தி
இந்த காஸ்பல் மெசேஜ், இந்த செர்மன், இந்த அருள் செய்தி என்னவென்றால், இயேசு உங்களை வாழ்நாள் முழுவதும் நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். இயேசு வாழ்நாள் முழுவதும் உங்கள் தேவைகளை சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார். எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அல்லேலூயா. இயேசுவை நம்பினால் போதும், இயேசுவை விசுவாசித்தால் போதும். அவர் எப்போதும் உங்களை ரட்சிக்கும்படியாக உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறார். உன்னை ரட்சிக்கும்படியாக நான் உன் கூடவே இருக்கிறேன். எரேமியாவுக்கு கர்த்தர் சொன்னார். நானே நல்ல மேய்ப்பன், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படவும் வந்தேன். Jesus gives fullness of life. ஜீசஸ் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக உங்களை ஆசீர்வாதத்தில் நிரப்பும்படியாக அவர் வருகிறார். பரிபூர்ண ஜீவன், உங்கள் வாழ்க்கையை ஒரு முழுமையான வாழ்க்கையாக இயேசு கிறிஸ்து மாற்றுவார். இயேசு கிறிஸ்து 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல அளவுக்கு அதிகமான அவர் தூய ஆவியை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். 34ஆம் வசனம், யோவான் 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியை, தூய ஆவியை எப்படி கொடுத்தாருங்க? அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து தமது ஆவியை நமக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி பிதாவினிடத்திலிருந்தும் குமாரனிடத்திலிருந்தும் நமக்கு புறப்பட்டு வருகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பிதாவினிடத்திலிருந்தும் குமாரனிடத்திலிருந்தும் நமக்கு புறப்பட்டு வருகிறார், நம்மிடத்துக்கு வருகிறார். உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறது பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும். அப்படி வரக்கூடிய அந்த தூய ஆவியானவர் நமக்கு அளவில்லாமல் அவர் கொடுக்கப்படுகிறார், இயேசுவால் கொடுக்கப்படுகிறார். இப்போது நாம் வாசித்த இந்த யோவான் 21வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். யோவான் 21வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? அவன் சொல்றான், அவர் கர்த்தர் என்று சொல்லுகிறான். ஆதலால் 7ஆம் வசனம், இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். எங்கே அளவுக்கு அதிகமான ரசமும், எங்கே அளவுக்கு அதிகமான அப்பமும், எங்கே அளவுக்கு அதிகமான வாழ்வு தரும் தண்ணீர், ஜீவ தண்ணீரும், எங்கே அளவுக்கு அதிகமான நித்திய ஜீவனும் பரிபூர்ண ஜீவனும், எங்கே அளவுக்கு அதிகமான பரிசுத்த ஆவியும், எங்கே அளவுக்கு அதிகமான மீன்களும் கிடைக்கிறதோ கொடுக்கப்படுகிறதோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை, அளவுக்கு அதிகமாக உங்கள் தேவைக்கு மிஞ்சின உங்க பாத்திரத்தில் வழிந்தோடக்கூடிய ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க? அவர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும், வழிந்தோடக்கூடிய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் அது போதுமா இருந்தா நல்லா இருக்காது. எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என் வீட்டில் குடியிருக்கிறவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வர வேண்டும். எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் மனைவியின் தங்கைகளுக்கு, என் மனைவியினுடைய சகோதரர்களுக்கு, என் மனைவியின் உறவினர்களுக்கு, என்னுடன் பிறந்தவர்களுக்கு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, என்னோடு பழகக்கூடிய நண்பர்களுக்கு, எங்கள் ஊர்க்காரர்களுக்கு, நான் வசிக்கக்கூடிய இந்த நகரத்திற்கு, மாவட்டத்திற்கு, இந்த தேசத்திற்கு
எனக்கு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவா இருக்கணும்? வழிந்தோடக்கூடிய ஆசீர்வாதமா இருக்கணும். கிணற்றுல ஊறக்கூடிய தண்ணீர் அது மொழ்றவங்களுக்கு மட்டும்தான் அது பிரயோஜனமா இருக்கும். ஆனா வழிந்தோடக்கூடிய ஆறு, வற்றாத நீரூற்று, அது ஆறாக பெருக்கெடுத்து ஓடும் பொழுது அந்த ஆற்றின் இரு கரையிலும் குடியிருக்கிற மக்களுக்கும், இருக்கிற வயல்வெளிகளுக்கும், மிருக ஜீவன்களுக்கும், பறவைகளுக்கும், சகல ஜீவராசிகளுக்கும் அந்த தண்ணீர் ஆசீர்வாதமாக இருக்கு. நீங்க ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறவர் நீர், உமது கரத்தில் இருந்துதான் எல்லா ஆசீர்வாதங்களும் வருகிறது. உமது ஆணிகள் கடாவப்பட்ட கரத்தில் இருந்துதான் எல்லா ஆசீர்வாதமும் வருகிறது. என்னை ஆசீர்வதி ஆண்டவர். யாபேஸ் அப்படிதான் ஜெபித்தான், என்னை ஆசீர்வதியும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை மட்டுமல்ல, உங்களோடு இருக்கிறவர்களை மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பேதுரு என்ன பண்றா? கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற் சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தார். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினார். 100 மீட்டர் தூரத்தில். எத்தனை மீட்டருங்க? 100 மீட்டர்ஸ். சீஷர்கள் கடற்கரையிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் இருக்கிறாங்க. The boat was only about 100 yards, 100 meters. 100 மீட்டர் தூரத்தில் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தார். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்திலே 100 மீட்டர் தூரத்திலே இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். 9ஆம் வசனம் பாருங்க, இம்பார்ட்டன்ட். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டி இருக்கிறதையும், சார்கோல், அந்த ஃபயர், அந்த அயன் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? அயன் பாக்ஸ்ல அந்த கரி நெருப்பு. நம்ம சபையில பழைய விசுவாசி மேஷாக் என்ற மாணிக்கம், அவர் அயன் பண்றவர். அந்த கரி நெருப்பை வாங்கி அந்த அயன் பாக்ஸ்ல போட்டு அவர் நெருப்பு உண்டாக்கி ஒரு அயன் பாக்ஸை சூடு பண்ணி அயன் பண்ணுவார். அது மாதிரி கடற்கரை ஓரமாக இந்த மீனவர்கள் கரி நெருப்புங்களை, அந்த அடுப்புங்களை வச்சிருப்பாங்க. அதுல கரியை போட்டு நெருப்பு உண்டாக்கி அவங்க பிடிச்சிட்டு வந்த மீனை அப்படியே கழுவிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு அந்த நெருப்பு மேல வச்சு அதை சுட்டு அதை சாப்பிடுவாங்க. இஸ்ரேல் நாட்டில அந்த பழக்கம். இப்ப நம்ம மிளகாத்தூள், மஞ்சள், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்றோம்? தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டு குழம்பு வச்சு அல்லது மீனை வறுத்து சாப்பிட்றோம்ல, அந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு இல்லை. மீனை பிடிச்சிட்டு வருவாங்க, மீனை கழுவி அங்கேயே அதை கிளீன் பண்ணி அந்த மீனை கறி நெருப்பு மேலே வச்சிருவாங்க. நெருப்பு மேலே அந்த சூட்டில் அந்த மீன் வெந்துடும். சுட்டு சாப்பிட்ற பழக்கம் அந்த மீனை அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க பார்க்குறாங்க 9வது வசனத்துல, அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டி இருக்கிறதையும், அந்த சார்கோல் நெருப்பு, ஃபயர் நெருப்பு போட்டி இருக்கிறதையும், அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஒரு மீன், ஒரு அப்பம். அப்படிதான் நமக்கு தெரியுது. ஆனா சில இங்கிலீஷ் பைபிளை நீங்க பார்த்தீங்கன்னா சம் பிரெட்னு இருக்குது. அங்க எப்படி இருக்குதுங்க? சம் பிரெட்ஸ். 9ஆம் வசனம். Then the disciples got out to the boat. They saw some bread. என்னதுங்க? சில அப்பங்கள், 2-3 அப்பங்கள். ஆனா சில பைபிள்ல ஒரு அப்பம் தான் போட்டிருக்குது, ஒரு அப்பம். ஆனா சில இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குதுங்க? சம் பிரெட், சில அப்பங்களையும் வித் ஃபிஷ் ஆன் இட், ஒரு மீனையும் வைத்திருக்க கண்டார்கள்.
சில அப்பங்கள் இருக்கிறது, அல்லது ஒரு அப்பம், பெரிய அப்பம் ஒன்று இருக்குது, அல்லது சின்ன சின்ன அப்பங்க பிரெட்டுங்க, சில பிரெட் இருக்குது. அது மேல என்ன இருக்குதுங்க? ஒரு மீன் இருக்குது, பெரிய மீன். அவங்க பிடிச்சிட்டு வந்த மீனையும் எடுத்துட்டு வர சொல்றாரு. 153 மீனை பிடிச்சிட்டு வராங்க. உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லி ஃபிஷ் பீட்டர் ஃபிஷ். நம்ம ஊர்ல என்னென்ன மீன் இருக்குது? வஞ்சிர மீன் இருக்குது, வவால் மீன் இருக்குது. சீலா மீன் தானே வஞ்சிர மீன். அது வேற இது வரவா? நான் ஒரு யூடியூப்ல பார்த்தேன், ஒரு மீனவர் சொன்னாரு, ஷீலா மீன் தான் வந்து வஞ்சிர மீன். வஞ்சிர மீனுக்கு இன்னொரு பேரு ஷீலா மீன்னு ஒரு மீனவர் அவர் மீன் பிடிக்க போறத வீடியோ எடுத்து போட்டிருந்தார். அப்போ அவர் சொன்னார், இதை வஞ்சிரன்னு சொல்லுவாங்க, ஷீலா மீனுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பல பேர் இருக்குது, இது ரொம்ப காஸ்ட்லி ஃபிஷ்ன்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது வவால் மீன், அப்புறம் நெய் பாறை மீன். இதெல்லாம் வந்து மீன்களுடைய நல்ல நமக்கு தெரிஞ்சது நெத்திலி மீன், காணாங்கத்தை, அப்புறம் கவலை மீன், சங்கரா மீன் தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த ஃபாரின்லாம் சல்மான் மீன்கள் ரொம்ப காஸ்ட்லி. ஃபாரின்லாம் அட்லாண்டிக் சமுத்திரத்துலாம் அந்த அந்த கடலும் நதி சந்திக்கிறதுல சல்மான் மீன்கள் அது ரொம்ப நல்லா இருக்கும், முள் இல்லாத மீன். அது மாதிரி உலகத்துல ரொம்ப காஸ்ட்லியான மீன் என்னதுங்க? இந்த 153 மீன் பிடிக்கிறாங்கல்ல, இந்த மீன் தான் ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு பேரே பேதுருவின் ஃபிஷ்ன்னு பேர். பேதுரு அந்த மீனை பிடிச்சதுனால அந்த மீனுக்கு பேரு பேதுருவின் மீன். இஸ்ரேலுக்கு போறவங்க இந்த பேதுருவின் மீனை வாங்கி சாப்பிட்டுட்டு வருவாங்க. எப்படி அங்க இயேசு கறி நெருப்பு போட்டு அந்த மீனை வச்சு சுட்டு அவங்களுக்கு கொடுக்குறாரோ, அது மாதிரி இஸ்ரேலுக்கு போறவங்க அந்த மீனை சாப்பிட்டுட்டு வருவாங்க. காஸ்ட்லி ஃபிஷ். 153 பெரிய மீன்களை பிடித்தாங்களாம். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நான் தரங்கம்பாடியில் படிச்சுட்டு இருக்கும்போது டிஎல்சி ஹைஸ்கூல்ல திடீர்னு நியூஸ் வரும், பெருவலையில பெரிய பெரிய மீன்கள் கிடைச்சிருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்க சொல்லுங்கன்னு. எங்களுக்கு ஒரு நல்ல ஹெட்மாஸ்டர் இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், பசங்களுக்கெல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரேக் விட்டுடுவார், கிளாஸ் கிடையாதுன்னு. எல்லாரும் நாங்கள் லைனாக கடற்கரைக்கு போய் அந்த மீன் பிடிச்சிட்டு வந்த இடத்துல பார்த்தா பெரிய பெரிய மீன்கள், பெரிய பெரிய மீன்கள் அப்படியே கும்பலா அந்த வலையிலிருந்து எடுத்து போட்டிருப்பாங்க. பெரிய பெரிய மீன்கள், உயிருள்ள மீன்கள். அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்த அந்த அனுபவம் இருக்குது. அதனால்தான் சொல்றேன், மீன்கள்லாம் நம்ம சின்ன சின்ன மீன் பார்க்குறோம், பெரிய பெரிய மீன்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கும். அவங்க அப்படியே அந்த கும்பலா குரூப்பா வரும்போது வலையில மாட்டிடும். அது மாதிரி 153 பெரிய மீன்கள் இங்கே மாட்டினது. மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையில வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் கண்டார். அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்போது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்ற சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனோ நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்போது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். சீஷர்கள் நைட்டு ஃபுல்லா மீன் பிடிக்கிறாங்க, மீன் கிடைக்கல. அதிகாலையில அந்த இருட்டு நேரத்துல சூரியன் உதயமாகவில்லை, இருள் மறையவில்லை, வைகரை என்னதுங்க, ட்வைலைட், டான். அந்த அதிகாலை நேரத்துல இயேசு என்ன பண்றாரு, சீஷர்கள் கிட்ட வலை பக்கமா வலையை போட்டு மீன் பிடிங்கன்னு சொன்ன உடனே 153 பெரிய மீன்கள் மாட்டினது. அதை அவங்க இழுத்துட்டு வராங்க. எப்போதுமே நைட்லாம் வந்து அவங்க மீன் பிடிக்கும்போது அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதிகாலையில பசிக்கும். ஒருவேளை அவங்க பிடித்த மீனை கொண்டு வந்து அதை கழுவிட்டு அந்த கடற்கரை ஓரமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த கறி நெருப்பின் மீது அந்த மீனை எடுத்து வச்சு
சில அப்பங்களை எடுத்து வச்சு அவங்க சாப்பிட்ற பழக்கம் இருந்திருக்கலாம். முன்பெல்லாம் நீங்க புழலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த புழல் பக்கத்துல சைக்கிள் ஷாப், இந்த கதிர்வேடு கிட்ட ரோட்டு ஓரமா அந்த வட இந்திய லாரிக்காரங்களுக்காக நெருப்பு வச்சிருப்பாங்க, அடுப்பு கறி. அந்த நெருப்பு எரிஞ்சுக்கினே இருக்கும், அணையாத அடுப்பு மாதிரி கல் வச்சு அவங்க நெருப்பு எரிச்சிட்டு இருப்பாங்க, விறகு கட்டையை வச்சு. நான் கேட்பேன், எதுக்கு இந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னா, இந்த லாரி டிரைவருங்க வருவாங்க, அவங்க வரும்போதே கோதுமை மாவுலாம் எடுத்துட்டு வருவாங்க. அது அதை சப்பாத்தி மாதிரி ரொட்டி மாதிரி தட்டி அங்கே எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு மேலே போட்டு சுட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயம் கடிச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுட்டு அவங்க வண்டி ஓட்டிட்டு போவாங்க. அதனால இந்த ரோட்டு ஓரமா அந்த டீ கடை பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த லாரி ஷாப்புங்கள்ல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு சாதாரண காட்சி. அது மாதிரி ஒருவேளை மீன் பிடிக்கிறவங்க அந்த கடற்கரை ஓரமா மீன் பிடிச்சிட்டு வந்த உடனே அவங்க அந்த மீனை சுட்டு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி அந்த கறி நெருப்பு அடுப்புகளை ஏற்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை இயேசுவை கூட ஏற்படுத்தி இருக்கலாம். தன்னுடைய சீசர்கள் பசியா வருவாங்க, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலான்னு கறி நெருப்பு அடுப்பை உண்டாக்கி அதன் மீது ஒரு அப்பத்தை வைத்து, சில அப்பங்களை வைத்து, அதன் மீது ஒரு மீனை வைத்து அவர் என்ன பண்றாரு, வந்து சாப்பிடுங்க, அதுக்கு முன்னால நீங்க பிடிச்ச மீனை எடுத்துட்டு வாங்கன்றார். அவங்க அந்த சில மீன்களை கழுவிலாம் கொண்டு வராங்க, அவங்க இயேசு கிட்ட கொடுக்குறாங்க. இயேசு தன் சீசர்களுக்கு அதை கொடுக்கிறார், வாங்கி சாப்பிடுங்க. இந்த பகுதியில நம்ம என்ன பார்க்கிறோம்னா, தன்னுடைய பிள்ளைகள் பசியா இருக்கிறதை அறிந்து இயேசு அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். நீங்க பசியா இருக்கிறத இயேசு பார்த்துட்டு இருக்கிறார், நீங்க குறைவா இருக்கிறத இயேசு பார்த்துட்டு இருக்கிறார், நீங்க தேவையில் இருக்கிறத இயேசு பார்த்துட்டு இருக்கிறார். இயேசு பார்க்காம இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையின் அனைத்து கஷ்டங்களையும் இயேசு என்ன பண்றாருங்க, பார்த்தபடியே இருக்கிறார். அதுதான் ஒரு நற்செய்தி. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, நாம் ஆராதிக்கிற பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், திருத்துவ தேவன், திரியேக கடவுள், நம்மை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு அண்டை வரும்பொழுது இயேசு உங்களை அழைத்து உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், உங்கள் தேவையை சந்திக்கிறார், உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் காலத்துல மொத்தம் 153 வகையான மீன்கள் இருந்துதான். அப்போ உலகத்துல எத்தனை வகையான மீன்கள் இருந்தது? சோ அதனாலதான் இங்க 153 மீன்களை அந்த வலையில ஆண்டவர் மாற்ற செய்தார். அல்லேலூயா. சீசர்கள் எண்ணி பார்க்கறாங்க, 153. 153 என்பது ஒரு விசேஷித்த நம்பர். ஏன்னா அக்காலத்துல 153 வகையான மீன்கள் இருந்ததாக புனித ஜெரோம் குறிப்பிடுகிறார், செயின்ட் ஜெரோம் குறிப்பிடுகிறார். அதனால உலகத்தில் இருந்த எல்லா மீன்களையும் அந்த வலையில மாட்ட செய்தார் இயேசு. அதுக்கு என்ன அர்த்தம்? சீசர்கள் போய் உலகமெங்கும் போய் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி மக்களையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, சபைக்கு கொண்டு வருவாங்க என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த காலை நேரத்துல இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நான் நம்ம குளோரியஸ் டச் ஆஃப் காட் வாட்ஸ்அப்ல இன்னைக்கு ஒரு போட்டோ போட்டிருக்கிறார், அழகான ஒரு போட்டோ. அந்த போட்டோ என்னன்னா, இயேசு தன்னுடைய சீடர்களை போஷித்த இடத்துல கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச், கிரேக்க வைதிக சபை, இயேசு தமது சீடர்களை அந்த அப்பங்களை கொடுத்து போஷித்த இடத்துல கிரேக்க வைதிக சபை, கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் கப்பர்நகூம்ல ஒரு அழகான ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. அந்த அழகான ஆலயத்தை கட்டுறத ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சை யாரும் மிஞ்சவே முடியாது. ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு ரொம்ப அழகா அவங்க ஆலயத்தை கட்டுவாங்க, ரொம்ப ஹைலி டெக்கரேட் பண்ணுவாங்க. நம்முடைய புரொட்டஸ்டன்ட் சர்ச்சுகளை விட, பெந்தேகோஸ்தே சபைகளை விட இந்த கிரேக்க வைதிக சபைகள், இந்த ரஷ்யாவெல்லாம் இருக்கிற அந்த கிரீக் ஆர்த்தடாக்ஸ், எகிப்தில் இருக்கிறது, எத்தியோப்பியாவில் இருக்கிறது, அப்புறம் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அந்த கான்ஸ்டான்டினோபிள்,
இஸ்தான்புல் துருக்கியில் இருக்கக்கூடிய அந்த கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் எல்லாம் பாக்குறீங்களா? இது வந்து இயேசு கிறிஸ்து அந்த திபேரியா கடற்கரையில காலையில தன்னுடைய சீடர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்த இடத்துல அந்த கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு ஒரு அழகான ஆலயத்தை கட்டி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா சர்ச் ஆஃப் த ஹோலி அப்போஸ்டல்ஸ். A church is built at this place by the Greek Orthodox Church and is known as the Church of the Holy Apostles. பரிசுத்த அப்போஸ்தலர்களுடைய ஆலயம். கிரேக்க வைதிக சபை அவங்க திபேரிய கடற்கரை ஓரமாக கப்பர்நகூம்ல இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு சர்ச். அந்த கிரேக்க வைதிக சபை உள்ள வந்து அவ்வளோ அழகா கோல்டு லெஸ் பழைய அந்த பாணியில அவங்க அதை டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசர் கான்ஸ்டான்டினோபிளில் இருக்கக்கூடிய அந்த ஹேகியா சோஃபியா புனித ஞானத்தின் ஆலயம், சர்ச் ஆஃப் த ஹோலி விஸ்டம், ஹேகியா சோஃபியா, அது ஒரு ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு இஸ்தான்புல்ல. சோஃபியானா ஞானம்னு அர்த்தம். சோஃபியானா என்னதுங்க? ஞானம். இயேசுவே நமக்கு தேவனுடைய ஞானமாய் இருக்கிறார் என்ற ஒரு அர்த்தத்துல இஸ்தான்புல்ல அந்த ஆலயம் கட்டப்பட்டது. ஹேகியா சோஃபியா. அதை பார்த்துட்டு அந்த ரஷ்ய தூதர்கள் போய் சொன்னாங்களாம் ரஷ்ய ராஜா கிட்ட, ஒருத்தர் பரலோகத்தை பார்க்கணும்னு சொன்னா, பரலோகத்தின் மகிமையை பார்க்கணும்னு சொன்னா அந்த கான்ஸ்டான்டினோபிளில் இருக்கக்கூடிய ஹேகியா சோஃபியா ஆலயத்தை போய் பார்க்கணும். அந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச் வைதிக திருச்சபையின் ஆலயத்தை அதை பார்த்தாவே பரலோகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு அவங்க அந்த ஆலயத்தை டெக்கரேட் பண்ணுவாங்க. ஸோ இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அந்த காலையில பிரேக்ஃபாஸ்ட் உணவை கொடுத்த அந்த ஆலயம்தான் இந்த ஆலயம். இதை கர்த்தர் வந்து உங்களுக்கு காண்பிக்க உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துல கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். உங்களை அழைத்து அவர் உங்களுக்கு விருந்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆதாரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் தேவைகளை அனைத்தையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் கொஞ்சம் நெஞ்சம் கொடுக்க மாட்டாரு. எப்படி கொடுப்பாரு? அளவுக்கு அதிகமான ரசம், அளவுக்கு அதிகமான அப்பம், அளவுக்கு அதிகமான வாழ்வு தரும் தண்ணீர், அளவுக்கு அதிகமான நிலைவாழ்வு, ஜீவன், நித்திய ஜீவன், அளவுக்கு அதிகமான பரிசுத்தாவி. இங்கு அளவுக்கு அதிகமான மீன்களை சீடர்களுக்கு கொடுத்தவர் உங்களுக்கும் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.